character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில். ஸோ இந்த இன்னர் டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ அதனுடைய கண்டினியூஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸில் போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3D சீரீஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஓகே, டி பிளாக் எலமெண்ட்ஸில் 3D சீரீஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே கொடுத்துருக்காங்க. The first transition metal scandium exhibit 1D+3 oxidation state. ஸோ 3D சீரீஸில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக ஸ்காண்டியம்க்கு என்ன ஸ்டேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். பட் ஆல் அதர் டிரான்சிஷன் எலமெண்ட் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்றது இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இதை பார்த்தாலே கிளியராக புரியும். ஓகேவா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை லூசிங் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் n-1 d ஆர்பிட்டால் அண்ட் ns ஆர்பிட்டால். ஸோ டி ஆர்பிட்டாலிருந்தும் இல்லை எஸ் ஆர்பிட்டாலிருந்தும் எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது லூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்டால்ஸ்க்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அந்தளவு அதிகமாக இல்லை, ஸ்மாலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஓவராலாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியம்க்கு +3 அண்ட் தென் டைட்டானியம், வனாடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல் அண்ட் தென் காப்பர். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் காமனான ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா +3 இஸ் த காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் 3D சீரீஸ். ஓகே, எல்லாத்துக்குமே பாருங்கள் இந்த +3 அப்படிங்கிறது காமனாக இருக்கும் எக்ஸப்ட் காப்பரை தவிர்த்து. ஓகேவா? ஸோ +2 நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஸ்காண்டியமை தவிர்த்து மற்றது எல்லாத்துக்கும் +2 அப்படிங்கிறது வரும். அப்போ +2 +3 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம், ஸ்டார்ட் வித் +3 அண்ட் எண்ட் வித் +2 அப்படின்னு சொல்லலாம். அட் த பிகினிங் ஆஃப் திஸ் சீரீஸ் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஸ்டேபிள். அப்போ ஸ்காண்டியமில் எந்த ஸ்டேபிளாக இருக்கும், +3 வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ காப்பரில் எது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The number of oxidation state increases with the number of electrons available and it decreases the number of paired electron increase. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. +3 அதுக்கடுத்து +4 +3 +4 +5 +3 +4 +5 +6 அதுக்கடுத்து 7 போகுது, அதுக்கடுத்து 3 4 அப்படி போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது பாருங்கள் +4 அதுக்கடுத்து +6 இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா +4 +3 +2 அதுக்கடுத்து +4 +3 +2 அதுக்கடுத்து +2 +1. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு சைடு டிக்ரீஸ் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த பேர் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. The number of oxidation state increases with the number of electrons available. It decreases number of paired electron increases. இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Hence the first and last element showed lesser number of oxidation state and middle elements with more number of oxidation state. இந்த ரெண்டு எலமெண்ட்ஸும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பாருங்கள் லோயராக இருக்குது. ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டேட்டில் இருக்குது. மேக்னீஸ் பார்த்தீங்கன்னா +2லேருந்து +7 வரைக்கும் இருக்கும்.
different oxidation stateல இருக்கும் manganese. The last element copper shows +1 and +2 oxidation state only. காப்பருக்கு ரெண்டு விதமான oxidation state இருக்கு நமக்கு தெரியும். One is +1 and another one is +2. The relative stability of different oxidation of 3D metal is correlated with extra stability of a filled and fully filled electronic configuration. So இந்த stability அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷனை வச்சு சொல்கிறாங்க. அதுவும் ஆஃப் ஃபில்டு ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஃபில்டுனா உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ பார்ஷலி ஃபில்டு அப்படிங்கிறது அன்ஸ்டேபிள். எந்த ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஆஃப் ஃபில்டாக மாறதுக்கு பார்க்கும், அப்படி இல்லைனா ஃபுல்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக மாறது தான் பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னீஸ் பாருங்கள், Mn2+ அயன்ஸ்க்கு 3D5 கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. இஸ் மோர் ஸ்டேபிள் தென் Mn4+ 3D3 கான்ஃபிகரேஷனை விட 3D5 கான்ஃபிகரேஷன் மோர் ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டாலில் அது வந்து பார்ஷலி ஃபில்டு. டி ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், இங்கே 5 இருக்குது. ஸோ இப்போ பார்ஷலி ஃபில்டு. 10ல் ஆஃப் பார்த்தீங்கன்னா 5. இதில் பாருங்கள் இது வந்து பார்ஷலி ஃபில்டு. 10ல் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ எது இதில் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D5 இஸ் மோர் ஸ்டேபிள் தென் 3D3 அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ 3D சீரீஸ் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 4D and 5D metals vary from +3 for Yttrium and lanthanum to +8 and Ruthenium and Osmonium. Higher oxidation state of 4D and 5D elements are found in their compounds with the higher electronegative elements like OFCl. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 4D and 5D மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா +3 வந்து பார்த்தீங்கன்னா யுட்டேரியம், லாந்தனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாந்தனம் 2 +8 அண்ட் தென் ருத்தீனியம் ஆஸ்மோனியமுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் RuO4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸ். ஓகே, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட்ஸ் கூட சேர்ந்து காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ருத்தீனியம் O4 and then osmium O4 WCl6. Generally in a going down a group the stability of higher oxidation state increases. ஸோ குரூப் வைஸ் பார்க்கும்போது ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி என்ன ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. வைல் தட் ஆஃப் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீசஸ். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அந்த சைடு என்ன ஆகிட்டு போச்சு, டிக்ரீஸ் ஆச்சு. நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு, ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகிட்டே போச்சு, டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சு. Okay, it is evident for the first diagram delta G0 versus oxidation number as shown below. So ரெண்டுக்கும் கிராஃப் எடுத்து பிளாட் பண்ணியிருக்காங்க. For titanium, vanadium, chromium, the most thermodynamically stable oxidation state is +3. ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. டைட்டானியமாக இருக்கட்டும், இல்லை வனடியமாக இருக்கட்டும், இல்லை குரோமியமாக இருக்கட்டும், இது மூணுத்துக்குமே இது காமன் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +3. அண்ட் தென் அயனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஒன் இஸ் +2 அண்ட் another one is +3. FEக்கு நம்ம 2 ஸ்டேட் சொல்கிறோம், +3 and then +2 ஆர் சிமிலர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, காப்பர் இஸ் யூனிக் இன் 3D சீரீஸ் ஹேவ் ஸ்டேபிள் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். காப்பரும் பார்த்தீங்கன்னா 3D சீரீஸில் ஒரு தனிப்பட்ட சீரீஸ் இருக்கும். ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தாலும் ஆனால் +1ல் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Okay, it is found to disproportionate to +2 and 0 oxidation state. So next standard electrode potential of transition metal. So அந்த கிராஃப் தான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க. ஆக்சிடேஷன் நம்பர் அதாவது டெல்டா G0 வேல்யூக்கும் ஆக்சிடேஷன் நம்பருக்கும் கிராஃப் பிளாட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்னீஸுக்கு தான் இருக்குது. ஸோ +2லேருந்து +7 வரைக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இந்த சைடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. மேக்னீஸ்க்கு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறதுலாம் இன்க்ரீஸ் ஆகும், ரைட் ஹேண்ட் சைட்லலாம் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Redox reaction. So redox reaction அப்படிங்கிறது it is a coupled reaction, that means both oxidation and reduction takes place simultaneously. அந்த மாதிரி நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஆக்சிடேஷன் ஆகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆகும். அப்போ ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், redox reactions அப்படின்னு சொல்கிறோம். Redox reactions involve a transfer of electrons from one reactant to another. Such reactions are always coupled. ஒரு பர்டிகுலர் ரியாக்டன்ட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரியாக்டண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ராடக்டாக இருக்கட்டும் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு சொன்னால் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கப்புல்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒன்று அதில் ஆக்சிடைஸ் ஆகும் ஒரு சப்ஸ்டன்ஸ், இன்னொரு சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் ஆகும். அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே சைமல்டேனியஸாக நடக்கிறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்டு redox potential அப்படின்னு சொல்கிறோம். The substance which is oxidized is a reducing agent. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் அதில் ஆக்சிடைஸ் ஆகுதோ அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் ஏ ரிடியூசிங் ஏஜென்ட்னும். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ரிடியூஸ் ஆகுதோ அந்த ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்கிறோம். அப்போ ஆக்சிடைசிங் அண்ட் ரிடியூசிங் பவர் ஆஃப் அன் எலமெண்ட், ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டியும் ரிடியூசிங் ப்ராப்பர்ட்டியும் ரெண்டுமே மெஷர் பண்ணக்கூடியதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, standard electrode potential is the value of standard EMF of a cell in which the molecular hydrogen under standard pressure 1 atmospheric pressure and temperature 273 Kelvin is oxidized to solvated protons at the electrode. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்போ இதில் மெஷர் பண்ணுவாங்க இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் தான் 1 atmospheric pressure, டெம்பரேச்சர் எவ்வளோ கெல்வினில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 273 கெல்வின், அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகுதோ செல் ரியாக்ஷன்ஸில் அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் E0 ஆஃப் ஏ மெட்டல் இஸ் லார்ஜ் அண்ட் நெகட்டிவ், த மெட்டல் இஸ் எ பவர்ஃபுல் ரிடியூசிங் ஏஜென்ட். எந்த ஒரு அதாவது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் E0 வேல்யூ அப்படிங்கிறது தான் என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் ஏ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். மெட்டலுக்கு இந்த இடத்துல லார்ஜாக அதிகமாக இருந்ததுன்னா E0 வேல்யூ அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். அப்போது அந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ரிடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணும் அந்த மெட்டல் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண முடியும், ஈஸியாக என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் எலக்ட்ரானை லூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Standard electrode potential, reduction potential of few first transition metals are given in the following table. Some metal டி பிளாக்ல இருக்கக்கூடிய சம் மெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன், அதாவது டிரான்சிஷன் மெட்டலுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெனேடியம்லேருந்து டைட்டானியம்லேருந்து அப் டு ஜிங்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 2 எலக்ட்ரான் தான் லூஸ் பண்ணும், அக்செப்ட் பண்ணும். அப்போ என்ன மாறும்னு பார்த்தீங்கன்னா Ti2+ இஸ் கன்வெர்ட் இன்டோ மெட்டல், அதாவது அயான் வந்து என்ன கன்வெர்ட் ஆகுது, மெட்டலாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கான ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே பாருங்கள் மைனஸில் வருது, இது மட்டும் பாசிட்டிவ், அடுத்தது நெகட்டிவ். 034லேருந்து 076. In 3D series as we move from titanium to zinc, அதாவது டைட்டானியம்லேருந்து ஜிங்க் வரைக்கும் உள்ள சீரீஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், 3D series. The standard reduction potential E0 M2 plus M, E0 M2 plus M2 plus அப்படிங்கிறது மெட்டல் அயான்ஸ், M அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டல். இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா E0 வேல்யூ, அதாவது பொட்டன்ஷியல் வேல்யூ calculate பண்ணாங்க. values is approaching towards less negative value and copper has positive reduction potential. நான் முன்னாடியே சொன்னேன் இது எல்லாமே நெகட்டிவ்ல வந்தாலும் காப்பருக்கு மட்டும் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். Copper has positive reduction potential, that is elemental copper is more stable than Cu2+. அப்போது எது வந்து இதில் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cuவா இல்லை Cu2+ ஸ்டேபிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cu அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க when compared to Cu2+. There are 2 deviation in general trend. Figure shows E0 M2+ and M values for manganese and zinc are more negative than the regular trend. ஸோ 2 deviations இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன deviationsனால் மேக்னீஸ்க்கும் ஜிங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா மோர் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குது நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறவங்கள. என்ன ரீசன் பாருங்கள், இட் இஸ் டியூ டு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி விச் arises டியூ டு ஆஃப்-ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் D5 அப்படிங்கிறது மேக்னீஸ். Mn2+க்கு கான்ஃபிகரேஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா D5. இது பார்த்தீங்கன்னா ஆஃப்-ஃபீல்டு கான்ஃபிகரேஷனில் வரும் Mn2+க்கு. அடுத்தது ஜிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா D10 கான்ஃபிகரேஷன் வரும், கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வரும் Zn2+. Transition metal in their high oxidation state tends to be oxidizing. அப்போது ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தால் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் மெட்டலில் ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Fe3+ இஸ் மாடரேட்லி as a strong oxidant and it is oxidized copper to Cu2+ ion. ஸோ இப்போ Feயில் பார்த்தீங்கன்னா 2+ ஆக்சிடைஸ்டு ஆகுமா இல்லை 3+ஆன்னு கேட்டிங்கன்னா 3+. காப்பரில் பாருங்கள், காப்பர் வந்து Cu2+ஆக கன்வெர்ட் ஆகும், Cu வந்து Cu2+ஆக தான் கன்வெர்ட் ஆகும் ஈஸியாக. ஓகே, இப்போ Fe3+ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை நான் கெயின் பண்ணேன், Fe2+ மாறுது. அப்போ இதுக்கு E0 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.77 வோல்ட் கிடைக்குது. ஸோ இப்போ காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா Cu2+ கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.34. அதாவது இந்த Cu2+ 2 எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணால் தான் நமக்கு என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா காப்பர்.
Okay, the standard electrode potential for M3 plus and M2 plus off cells give the relative stability between M3 plus and M2 plus. The reduction potential values are tabled as below. நம்ம இது வரைக்கும் பார்த்தது M2 ப்ளஸ்ஸுக்கும் எம்முக்கும், இப்போ நம்ம பார்க்க போகிறது M3 ப்ளஸ்ஸுக்கும் M2 ப்ளஸ். அப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம இன்னும் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் M3 ப்ளஸ்ஸும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது எதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ அது பார்த்தீங்கன்னா M2 ப்ளஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸோ டைட்டானியம் பார்த்தீங்கன்னா Ti3 ப்ளஸ் அப்படிங்கிறது 3 எலக்ட்ரான்ஸ் இங்கே லாஸ் ஆகிருக்கு. இதில் ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆச்சுன்னு சொன்னால் Ti2 ப்ளஸ்ஸாக மாறும். இதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ -0.37 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வனேடியம்க்கு பார்த்தீங்கன்னா 0.26, குரோமியம் பார்த்தீங்கன்னா 0.41. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போகுது. ஸோ ஆஃப்டர் குரோமியம்க்கு அடுத்து மேக்னீஸ், அயன் அண்ட் தென் கோபால்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸில் வருது. ஸோ அப்போ நெகட்டிவ்ஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The negative values for titanium, vanadium and then chromium indicate that the higher oxidation state is preferred. If we want to reduce such a stable Cr3 plus ion strong reducing agent which has high negative value for reduction potential like metallic zinc is required. இப்போ Cr3 plus அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் reducing agent அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதை நம்ம ரிடியூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹை நெகட்டிவ் வேல்யூ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கிற மெட்டலாக நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். அப்போ குரோமியம்க்கு எது சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து சூட்டபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The high reduction potential Mn3 plus and Mn2 plus indicate Mn2 plus is more stable than Mn3 plus. For Fe3 plus and Fe2 plus the reduction potential is 0.77 and these low values indicate that both Fe3 plus and Fe2 plus can exist under normal conditions. First இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இதில் எது ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mn2 plus வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க when compared to Mn3 plus. இதே மேக்னீஸை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு, அடுத்தது அயன் எடுத்திருக்காங்க. ஸோ அயனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 0.77 சொல்கிறாங்க. அப்போ லோ வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணதுனால போத், அதாவது Fe3 ப்ளஸ்ஸாகவும் இருக்கட்டும் இல்லை Fe2 ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அண்டர் நார்மல் கண்டிஷன்லேயே என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக ரிடக்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. The drop of Mn to Fe is due to electronic structure of the ions is concerned. Mn3 plus has a 3d4 configuration while that Mn2 plus is 3d5 configuration. Mn3 ப்ளஸுக்கு 3d4 configurationும் 2 ப்ளஸுக்கு பார்த்தீங்கன்னா 3d5 configurationும் இருக்குது. The extra stability associated with the off-filled d substrate makes the reduction potential makes the reduction of Mn3 plus very feasible. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணவங்கள எது வந்து feasible இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து d5 configuration, இது வந்து d4. இதிலேருந்து எலக்ட்ரான்ஸ் நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது, ஆனால் இதில் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ 3d4லேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் 3 ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ Mn3 ப்ளஸ் அப்படிங்கிறது என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான்ஸ் நம்ம எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டுன்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸிபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க Mn3 ப்ளஸ் when compared to Mn2 ப்ளஸ். So okay students, next one magnetic properties. So magnetic properties அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it may be one is diamagnetism-ஆக இருக்கும், அப்படி இல்லைனா paramagnetism-ஆக இருக்கும். ஸோ எதை வச்சு நம்ம magnetic properties சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ most of the compounds of transition metals are paramagnetic. ஸோ D blockல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் முக்கால்வாசி என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, paramagnetism அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த paramagnetism and diamagnetism which related to electronic configuration-ஐ பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். The electron is spinning around its own axis in addition to orbital motion around the nucleus. எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய ஷெல்ஸில் அதே ஷெல்லையும் என்ன பண்ணிகிட்ருக்கு, சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ in addition to orbital motion around the nucleus due to this motion a tiny magnetic field, அந்த இடத்துல அப்படி ரொட்டேட் ஆகும்ல எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஷெல்லில் ரிவால்வ்ஸ் ஆகும்ல தன்னைத்தானே சுற்றிட்டு வந்துட்டு இருக்கவங்கள அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம மெஷர் பண்ணக்கூடிய டேர்ம்ஸுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி கிளாஸிஃபைட் இன் 2-3 டைப்ஸ். ஒன் இஸ் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அண்ட் தென் டயாமேக்னெட்டிசம். இது ரெண்டு காமனாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசைட் திஸ் தேர் ஆர் ஃபெரோமேக்னெட்டிக் அண்ட் ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக்
மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மெட்டீரியல்ஸ் வித் நோ எலமெண்ட்ரி மேக்னெட்டிக் டைபோல்ஸ் ஆர் diamagnetic. In other words, a species with all paired electron exhibit diamagnetism. டயாமேக்னட்டிசம் அப்படின்னு சொன்னால் எல்லா எலக்ட்ரான்ஸும் என்னவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, பேராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டயாமேக்னட்டிசம். திஸ் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் ரிப்பல்டு பை மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கவங்கள பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Okay, the magnetic field, because the presence of external magnetic field and magnetic induction is introduced to material which generate a weak magnetic field that opposes to the applied magnetic field. அங்கே நார்மலாக ஃபார்ம் ஆகக்கூடிய அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Paramagnetic solids have unpaired electron possess magnetic dipoles which are isolated from one another. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பேராக இருக்கும் டயாமேக்னட்டிசமில். அப்போ பேராமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லவங்கள என்ன சொல்கிறாங்க பாருங்கள், which have unpaired electrons. ஒரு unpaired electrons இருந்தாலும் அது எந்த கேட்டகரியில் வரும்னு பார்த்தீங்கன்னா paramagnetic substanceல வரும். In the absence of external magnetic field, the dipoles are arranged at random and hence the solid shows no net magnetism. ஸோ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த பர்டிகுலர் அயான்ஸ் இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வைக்கும்ல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது வந்து அந்த இடத்துல ஆப்சன்ஸு மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த இடத்துல என்னவாக இருக்கணும், ஆப்சன்ஸாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகணும். ஓகே, அந்த மாதிரி இடத்துல இந்த பர்டிகுலர் அயான்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கவங்கள என்ன ஆகும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. The dipoles are arranged at random. அந்த இடத்துல இருக்கக்கூடிய டைபோல்ஸ் எல்லாமே என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அலைன் ஆகிறதுனால அந்த இடத்துல நெட் ஷோஸ் நெட் மேக்னட்டிசம், தட் மீன்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் த டைபோல்ஸ் ஆர் அலைன்டு பேரலல். ஸோ அந்த இடத்துல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா டைபோல்ஸுக்கு அலைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பேரலாக அலைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டு த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைடு ஃபீல்டு, அப்ளைட் ஃபீல்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பேரலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. And therefore they are attracted by external magnetic field. அப்படி பேரலாக இருக்கவங்கள எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக் சாலிட்ஸில். ஃபெரோமேக்னெட்டிக் சாலிட்ஸில் பார்த்தீங்கன்னா டொமைன் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. அண்ட் இன் ஈச் டொமைன் த மேக்னெட்டிக் டைபோல்ஸ் ஆர் அரேஞ்ச். டொமைன் அப்படிங்கிறப்போ அந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறது தான் டொமைன்ஸ்னு சொல்லுவாங்க. But the spin dipoles of the adjacent domains are randomly oriented. Some transition metal or ions with unpaired electrons shows ferromagnetism. Some of the d block elements பார்த்தீங்கன்னா இல்லை அயன்ஸாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா என்ன மேக்னட்டிசம் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, ஃபெரோமேக்னட்டிசம். ஏன் ஃபெரோமேக்னட்டிசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால நம்ம இது என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபெரோமேக்னட்டிசம். அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி ரூட் ஆஃப் S into S plus 1 mu bன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம் நம்ம, எஸ் அப்படிங்கிறது டோட்டல் ஸ்பின் குவாண்டம் நம்பர் அண்டு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் MB அப்படிங்கிறது மோர் மேக்னட்டான். அதுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா N/2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இப்படி எழுதலாம். ஸோ இதுலேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னு பார்த்தீங்கன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் N into N+2 mu b அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ தட் மீன்ஸ் போர் மேக்னட்டான் அப்படிங்கிறத அதனுடைய யூனிட். ஓகே, ஸோ இதனுடைய கண்டினியூஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதனுடைய கண்டினியூஷன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. It's my friend to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2,
Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.